Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவி இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர் 2019 to 2024 8 பப்ளிக் கொஷின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க கொஸ்டினை கட்டாயம் நீங்கள் மார்க் பண்ணி படிங்க. தட் மீன்ஸ் வந்து இதில் வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரீக்வெண்ட்டான ஆஸ்கடு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து 1 மார்க் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 1 மார்க் டவுட் தான் ரெஃபர் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் ஜூன் 2023 கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸ். ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பு விசை மற்றும் அதன் ஆற்றல் ஆப்ஷன் பி கம்பேர். செகண்ட் ஒன்றுக்கு வந்து 1 மீட்டர் செகண்ட் பவர் -2. தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கம்பேர் பண்ணுறோம். ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடிய பாதை ஆற்றல் மாற்றா விசையினால் செய்யப்பட்ட விரது சுழி. தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி 0. துகள்களான அமைப்பின் நிறம் மையம் சாராதிருப்பது வந்து துகளின் மீது செயல்படுது ஆப்ஷன் டி. சிக்ஸ்த் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா திடீரென புவி மற்றும் சூரிய நிலை இருமடங்கினாலும் அவற்றுக்கிடையே ஈர்ப்பு 4 மடங்கு அதிகரிக்கும் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை உயரும்போது திரவம் மற்றும் வாயின் பாகுநிலை முறை வந்து குறையும் மற்றும் அதிகரிக்கும். தட் மீன்ஸ் வந்து டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ். எயித் ஒன்றுக்கு வந்து சைக்கிள் டயர் திடீரென வெடித்து அதில் உள்ள காற்று விடுவது. இதற்கு டேஸ் வெப்ப பரிமாற்றம் இல்லை. தட் மீன்ஸ் வந்து ஆடியோபேட்டிக். தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 9th வாயு மூலக்கு சராசரி இடப்பெயர்வு காற்று விண்ணோட்டம் எதை சொன்னால் மேல் பார்த்தீங்கன்னா மோல்களின் எண்ணிக்கை மற்றும் வெப்பநிலை. தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் டி. நெக்ஸ்ட் 10th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம் செகண்ட் இன்வர்ஸ். தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. 11th ஒன்றுக்கு வந்து 1/6 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 12th ஒன்றுக்கு வந்து ஒரு பொருளின் நேர்கோட்டு வந்து 0.1% உயர்ந்தால் அதன் இயக்க ஆற்றல் உயரும் அளவு வந்து 0.2%. நெக்ஸ்ட் 13th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2u/g. நெக்ஸ்ட் 14th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டோட்டி எது அலையை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா sin x + vt. தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 15th ஒன்றுக்கு வந்து சார்லஸ் விதிப்படி பருமன் மற்றும் வெப்பநிலைக்குள்ள வரைபட ஒரு நேர்கோடு. தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. ஒரு கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு நேர்கோடு சொல்லும்போது ஸ்டேட் ரொம்ப முக்கியம். 2 மார்க்ஸ் அப்படி கோத்துரு பண்ணாங்க. ஃபஸ்ட்டு 2 மார்க் பார்த்தீங்கன்னா பரிமாணத்தின் ஒரு படித்தான நெறிமுறை என்றால் என்ன? போலி விசை. தட் மீன்ஸ் வந்து சூடோ ஃபோர்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தா திசைவேகம் மற்றும் சராசரி வெற்றிகளை வேறுபடும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒவ்வொரு மாதமும் சந்திரகிரகணம் சூரியன் ஏன் நடைபெறும்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி அலைவுகளின் 4 வகைகள், ஆற்றல் சம பங்கீடு விதி. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 3 மார்க் கொஸ்டின். நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை பற்றி குறிப்பிடுக. மோலார் தன்மைப்பெயர்ப்பு திறன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பல்வேறு வகையான நிலையாற்றல், இழுத்து கட்டப்பட்ட கம்பியின் ஏற்படும் குறுக்கலைகள் விதிகள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. சறுக்குதலுக்கும் நழுவுதலுக்கும் உள்ள வேறுபாடு ரொம்ப முக்கியமான ஸ்லைடிங் அண்ட் ஸ்லிப்பிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வந்து நீர்மத்தின் பரப்பளவு பாதிக்கும் காரணம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து வந்து 5 மார்க்ஸ். பிழை என்றால் என்ன? முறையான பிழைகளை விளக்க. அதே மாதிரி பார்த்தா அமுக்க இயலாத பாகுநிலை மற்றும் பாய்மம் ஒன்று வரிச்சல் பட்டத்தில் செல்வதற்கான பெர்னோலி தேட்டத்தை குறித்து அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா தனிச்சிரசை இயக்கத்தின் ஆற்றலை. அடுத்த கொஸ்டின் நியூட்டனின் 3 விதிகளை குறித்து நமக்கு இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸ்டேட் நியூட்டன்ஸ் 3 laws அண்ட் டிஸ்கஸ் தேர் சிக்னிஃபிகன்ஸ். அதே மாதிரி வேலையாற்றல் தத்துவத்தை குறித்து ரொம்ப முக்கியமானது. ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல். அதே மாதிரி டிரைவன் எக்ஸ்பிரஷன் ஃபார் எஸ்கேப் ஸ்பீட். நெக்ஸ்ட் குளிர்பதன பெட்டி ஒன்றின் செயல்பாடு உரிய விளக்கத்தை விரிவாகும். நெக்ஸ்ட் வந்து மாறாத முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்கச்சார்பு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இணையச்சு தேட்டம் ரொம்ப முக்கியமானது. ஸ்டேட் அண்ட் பொருந்தவரை பார்த்தா பேரலல் ஆக்சிஸ் திறன் கட்டாயம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின். அடுத்து ஆகஸ்ட் 2022 ஆன கொஸ்டின் பார் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் டி 1:2, செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 78.4, தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 5s. தட் மீன்ஸ் கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா GP = G/√2 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 25 ரேடியன் செகண்ட் பார்த்தீங்கன்னா பவர் -2. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப பரிமாற்றம் இல்லை. தட் மீன்ஸ் ஆடியபடி. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின். சைக்கிள் டயர் திடீர்னு வெடித்து அதில் உள்ள காற்று விடுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்டிங்கில் வெப்ப பரிமாற்றம். தட் மீன்ஸ் வந்து ஆடியபடிக்கு ஆப்ஷன் பி. அடுத்து வந்து 7th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி துகள்களின் திசைவேகம் மற்றும் பார்த்தீங்கன்னா துகள்களின் வேகம் மற்றும் முடுக்கத்தின் எண் மதிப்பு மாறி. தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. த ஸ்பீட் அண்ட் மேக்னெட்டிக் ஆஃப் ஆக்சலரேஷன் ஆர் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் 8th ஒன்றுக்கு 9.8 பார்த்தீங்கன்னா நியூட்டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th ஒன் கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா மேட்சபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி. 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 16. நெக்ஸ்ட் 13th ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏ இல்லை மேட்சபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா திருப்பு விசை மற்றும் ஆற்றல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி புத்தகம் மேசை மீது செலுத்தும் செங்குத்து விசை. நெக்ஸ்ட் வந்து 15th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் கோத்ரூனா பரிமாண பகுப்பின் பார்த்தீங்கன்னா வரம்புகள், புவியின் விடுபடு வேகம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபன் போல்ட்ஸ்மேன் விதி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நிறை தட் மீன்ஸ் வந்து நிறை மையம். தட் மீன்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ். சீரழிவு மற்றும் சீரற்ற அலைவீக்கம், மீட்சி பண்பின் ஹுக் விதி, நிலைமம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் அப்படி கோத்ரூ நியூட்டன் 3 இயக்க விதிகள் ரிப்பீட்டட் கொஸ்டின். வரிச்சி
மீச்சிறு ஓட்டம் மற்றும் சுழற்சி மற்றும் மொத்த பிழைகள் அதே மாதிரி துணைக்குழியின் ஆற்றலுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான எனர்ஜி ஆஃப் சேட்டில் கிடைத்தல் திசை போகும் பாதை ஒரு பரவல். இந்த கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின். உந்தம் மற்றும் இயக்காற்று இடையே உள்ள தொடர்பு இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனி வசூல் விதி ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஸ்டேட் த லாஸ் ஆஃப் சிம்பிள் பெண்டலும். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. சுரமானி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீச்சற்ற மோதல். நெக்ஸ்ட் இயக்க கொள்கைகளின் அடிப்படையில் வெப்பநிலை பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நியூட்டனின் குளிர்வு விதிகள் அதே மாதிரி சறுக்கு கோணத்தை கண்டறிவதற்கான சோதனை. வெக்டர் கூடுதலின் முக்கோண விதிகள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீண்ட தொலைகள் அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை பற்றி குறிப்பிடுங்க. நெக்ஸ்ட் புவியின் ஆழத்தை பொறுத்து ஜி எவ்வாறு மாறுபடும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது 11th மார்ச் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது தான் 2023க்கான கொஸ்டின் பேப்பர் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து பாகியில் பார்த்தீங்கன்னா ml பவர் -1 T மைனஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்றுக்கு வந்து 2 வினாடி பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்றுக்கு மாறாது. தட் மீன்ஸ் வாயுமொழி வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தை இருமடங்காக்கும் போது வாயு முழுக்க சராசரி மோதல் எழுது வந்து மாறாது. நெக்ஸ்ட் சார்லஸ் விதிப்படி பருமன் வெப்பநிலை வரைபடம் ஒரு நேர்கோடு. தட் மீன்ஸ் ஸ்ட்ரெயிட்லி ரிப்பீட் கொஸ்டின். எந்த இயற்பியல் பார்த்தீங்கன்னா ஸ்கேலாரால் குறிப்பிடுகிறது உந்தல். தட் மீன்ஸ் வந்து மொமெண்டம். அடுத்து 6th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4.30. 7th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 10 Hz. 8th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 12 செகண்ட். நெக்ஸ்ட் 9th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 2.5 VH. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 10 ஜூல் கொடுத்துருக்காங்க. 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி L/√. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சுழல் இயக்க குறிப்பாயங்கள் மட்டும். தட் மீன்ஸ் ஒன்லி இந்த ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ஸ். நெக்ஸ்ட் 13th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நிலையாற்றலை விட குறைவு. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் பொட்டன்ஷியல் எனர்ஜி. நெக்ஸ்ட் 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று ஒரு கம்பியான அந்த தொடக்க நிலத்தை போல் இருமடங்காக நீட்டப்பட்டால் கம்பியின் ஏற்படுத்தி வந்து 1. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 தான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து முக்கிய நூறு வந்து இது பார்த்தீங்கன்னா 20. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 மேலே வந்து ஆட் பண்ண அந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா 20 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் முக்கிய எண்ணூர்கள் ஸ்கேலார் வாரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் மாற்ற விசை. நெக்ஸ்ட் திருப்பு விசை உருவாக்க விசைகளை கண்டுபிடித்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பொது இருப்பு விதி, பாய்சன் விதி. நெக்ஸ்ட் வந்து வெக்பேக்லின் சொல்லி விதி எல்லாமே விதியாகவே கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வெக்டர் ஸ்கேலார் பெருக்கல் பண்புகள். நெக்ஸ்ட் மைய நோக்கு விசை, பல்வேறு வகை நிலை ஆற்றல், புவிநிலை துணைக்கோள், நுண்புலை நுழைவின் செயல்முறை பயன்பாடுகள், தனி ஊசல் விதிகள், வாயுக்கு இயக்க எடுக்கல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட் இந்த பாஸ்டேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 5 மார்க் ஈஸியாக தான் கொடுத்தாரு. வெக்டர் கூடுதல் முக்கோண விதிகள், சாய்தல் ஒன்றிய உராய் கோணம் சறுக்கு கோணம் சமம். அதே பார்த்தீங்கன்னா திறன்பட திசை கோவை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புவியின் ஆழத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு முடுக்கச்சி எவ்வாறு இந்த கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸ்டோக்லா நல்லியல்பு வாயு ஒன்றின் மேயர் தொடர்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா மேயர்ஸ் relation for an ideal gas. நெக்ஸ்ட் வந்து காற்றில் ஒளிந்த வேகத்தை நியூட்டன் சமன்பாடு பண்ணுங்க. அதில் லாப்லாஸின் பார்த்தீங்கன்னா திருத்ததி வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்து கம்பேரிசன் பண்ணும்போது அக்டோபர் 2020க்கான கொஸ்டின் பேர் வித் ஆன்சர்ஸோட கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் டி. தட் மீன்ஸ் ஒரு கோணத்தின் ஆரத்தை அளவிடும் பிழை 2%. அந்த கனளவை கணக்கெடு பற்றி பிழையானது வந்து 6%. செகண்ட் ஒன்று 0.5 பற்றி நியூட்டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்றுக்கு -30 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தா ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி மேட்சபிளாக இருக்குது. ஃபிஃப்த் ஒன்றுக்கு L/√2 இது ரிப்பீட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 6th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூட் 5GR. நெக்ஸ்ட் இது வந்து 6th ஒன்று ரெஃபர் பண்ணி 7th ஒன்றுக்கு வந்து √5GR. 8th ஒன்றுக்கு வந்து பரப்பு ரொம்ப முக்கியம். ஒரு பரப்பு ஒரு திரவத்தால் ஈரமாக்கம் முதன்மையாக சார்ந்த பரப்பு தட் மீன்ஸ் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். அடுத்து வந்து 9th ஒன்றுக்கு வந்து 9.8 நியூட்டன் ரிப்பீட் கொஸ்டின். 10th ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் சி முதலில் அதிகரிக்கும் பிறகு இயற்கையில் நடைபெறும் அனைத்து பார்த்தீங்கன்னா செயல்முறைகளும் என்ட்ரோபி என்பது பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் சி ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் தென் டிக்ரீஸ். 11th ஒன்றுக்கு வந்து குறையும் அழுத்தம் மாறாமல் இருக்கும்போது கொடுக்கப்பட்ட நிறைவுடைய வாயின் பருமன் மற்றும் வெப்பநிலைக்கு வரைபடம் ஒரு நேர்கோடு. தட் மீன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கம்பேர் பண்ண. நெக்ஸ்ட் பார்த்து 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 1/6. நெக்ஸ்ட் பார்த்து 13th ஒன்று ரெஃபர் பண்ணிக்க. 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி SP - SV = R/28. நெக்ஸ்ட் 15th ஒன்று ரொம்ப முக்கியமானது. The first 3 frequency harmonies of the closed organ pipe will be in the ratio of 1:3:5. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்க. அடிப்படை அலகுகள் ரொம்ப முக்கியம். பனிக்கட்டி மீது நடக்கும் நெருக்கமாக எடுத்து வைக்க வேண்டும். சுழற்சி ஆரம், நியூட்டனின் ஈர்ப்பில் பொதுவும் டாப்லர் விளைவில் சிவப்பு மற்றும் நீல இடப்பெயர்ச்சியில் விளக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா PV வரைவு ரொம்ப முக்கியமானது. சராசரி மோதலடை தொடர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் பரிமாணமுள்ள மாறிகள் மற்றும் பரிணாமற்ற மாறிகள் பற்றி எடுத்துக்கிறது. இந்த கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து மீட்சி மற்றும் மீட்சட்டம் ரிப்பீட் கொஸ்டின். திரும்ப பண்ணி சுழற்சிக்கு ஈக்காற்றலுக்கான சமன்பாடு, பரப்புலிசின் பயன்பாடு வேணும் 3. வெப்பம் ஏன் சூடான பொருள் குளிர்ச்சான பொருளுக்கு ரொம்ப முக்கியமானது. வாயுக்களின் ஏதேனும் 6 ஈக்களும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரைட் இன் 6 பாஸ்ட்லேட் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப். இது நாங்கள் படிக்கிற காலத்திலேருந்து இருக்கோம். நமக்கு இதில் பார்த்தா 3 சயின்டிஸ்ட் பேர் கொடுத்துருப்பாங்க. கிளாசியர், போல்ஸ்மேன், அதே மாதிரி பார்த்தா மார்க்ஸ்வெல். இது பார்த்தா 3 பேர் கம்பேர் பண்ணி அந்த வந்து பார்த்தா வாயுக்களோட ரூல் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து 5 மார்க் கொஸ்டின் பாருங்கள். கோண சீரிஸ்
கோண சீரிஸ் அலையீற்று என்றால் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பரிணாம பகுப்பாய்வு உந்தம் மற்றும் இயக்காற்றல் இடையோட தொடர்பு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்படியே கோத்துரு பண்ணிட்டா மாறா முடுக்கம் பெற்ற பொருளின் நேர்கோட்டு இயக்கத்து சமன்பாடு சமநிலையின் வகையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெப்ப விரிவு என்றால் என்ன, நிலை அலைகள், துணைக்கோள் சுற்றி வேகமற்ற சுற்றுக்கால ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு குழாயின் வழி வரிச்சீர் ஓட்டத்தை ஒரு வினாடியில் 15 பருமனுக்கான பருமனுக்கான சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது மார்ச் 2019 கொஸ்டின் பாரு வித் ஆன்சர். இந்த கொஸ்டின் எல்லாமே ஒரு ரிப்பீட் கொஸ்டின் தான் கொடுத்துருப்பாங்க. நிறைய கொஸ்டின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 2.5 ரேடியன். நெக்ஸ்ட் பார்த்து செகண்ட் ஒனுக்கு வந்து வெப்ப சலனம், தட் மீன்ஸ் வந்து கன்வெக்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி திருப்பு விசை மற்றும் ஆற்றல். ஃபோர்த் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1/√. இது ரிப்பீட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி உடையும் வரை பெரிய குமிழ் பெரிதாகும். அடுத்து வந்து பார்த்தா சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி 66.67 ஜூல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா செவன்த் ஒனுக்கு வந்து குறையும், தட் மீன்ஸ் கம்பியின் வெப்பநிலை உயர்த்தப்படும், அதன் யங் குணம் வந்து டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் எயித் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் டி மாறாது, தட் மீன்ஸ் ரிமைன் சேம். நைன்த் ஒனுக்கு வந்து 10 மீட்டர். நெக்ஸ்ட் 11th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கொஞ்சம் மேட்சும் டவுட் வந்து ரெஃபர் பண்ணிங்க. 11th ஒனுக்கு ஆப்ஷன் சி W=0 என்ற கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 12th ஒன் 0.157 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். 13th ஒனுக்கு அதிகரிக்கும், தட் மீன்ஸ் வந்து இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் 14th ஒனுக்கு ஆப்ஷன் பி சைன் எக்ஸ் ப்ளஸ் விடி, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். 15th ஒனுக்கு வந்து ஒரு பொருளின் நேர்கோட்டு உந்தம் 0.1% உயர்ந்தால் அதை இயக்காற்றல் உயரும் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 0.2%. நெக்ஸ்ட் 2 மார்க் அப்படியே கோத்துரு பண்ணி எரிபொருள் இயக்கத்துக்கான நியூட்டன் 2ஆம் விதி அப்படியே கோத்துரு பண்ணிட்டு வாங்க. ஸ்டெப்மேன் போல்ஸ்மேன் விதி ரிப்பீட்டட் கொஸ்டின். ப்ரௌனின் இயக்கம் பாலத்தின் மீது ராணுவ வீரர்கள் அணிவகுத்து கடந்து செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. இடையின்மை என்றால் என்ன, பாகுநிலை கொண்ட நீர்மொழியாக செல்லும் பார்த்தீங்கன்னா குளத்தின் முற்று சமன்பாடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடப்பொருட்களின் நீள் விரிவு குணம் வாய்க்கை இயக்கக்கூடிய ஏதேனும் மாறும், இது ரிப்பீட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இடையின்மை என்றால் என்ன, பாகுநிலை கொண்ட நீர்மொழியை செல்லும் குளத்தின் பந்தனம் முறிவு செல்லும் திடப்பொருள் நீர் வாயு, இந்த கொஸ்டின் ரிப்பீட்டாக தான் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் ரிப்பீட் தான். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நேர்கோட்டு உந்த மாறா விதியை நிரூபிக்க ரொம்ப முக்கியமான. அதே மாதிரி இணையச்சித்தல் ரிப்பீட் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் இல்லை பார்த்தா பேரல் ஆக்சிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற நல்லில் வாயிலும் மேயத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சுருள் வில்லின் இதில் பார்க்குற கொஸ்டின் எல்லாமே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் பார்த்த கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மார்ச் 2020, தட் மீன்ஸ் வந்து 11th வந்து 2020 கொஸ்டின் பார்த்த ஆன்சர்ஸோட ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ I+J/√2. செகண்ட் ஒனுக்கு வந்து 0.017 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 17. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒனுக்கு 1.0 மீட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒனுக்கு 1.93 கிலோமீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒனுக்கு வேகம், தட் மீன்ஸ் வந்து ஸ்பீட். which one of the following is a scalar quantity speed. next sixth one is 0.28% கொடுத்துருக்காங்க. next seventh one 20 meter. eighth one திசையின் நிலைமை, that means inertia of the direction. ninth one 26.8%. 10th one வந்து பார்த்தீங்கன்னா 3/2k. 11th one வந்து பார்த்தீங்கன்னா ml². 12th one ஆப்ஷன் சி வந்து மேட்சபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் 13th one √3:√2 ரொம்ப முக்கியமான 1 மார்க். அதே 14th புவிக்கும் சூரியனுக்கும் உள்ள தொலைவினா ஓராண்டு என்பது எத்தனை 1032 ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஆப்ஷன் பி. 15th one வந்து ஆப்ஷன் டி 1/mr². நெக்ஸ்ட் 2 மார்க் அப்படியே பார்த்தா கடந்த தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி ஒவ்வொரு மாதம் சந்தர்ப்பம் சூரியன் நடைபெற இது ரிப்பீட் கொஸ்டின். கோணம் வந்து மாறாவது ரிப்பீட் கொஸ்டின். மீச்சல் ரிப்பீட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. வாயு ஒன்றி ஒளியின் திசைவாக பாதிக்கும் காரியம் தனி ஊசல் கான்செப்ட். மிக நீண்ட தொலைவை அளக்க ரேடார் துடிப்பு முறை பற்றி ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கெப்லரின் 3 விதிகள் குறுக்காலிகள் மற்றும் நெட்டலைகளுக்கான வேறு ரொம்ப முக்கியமானது. மென்பானங்கள் குடிப்பதற்கு நம்ம உறிஞ்சு குழாய் பயன்படுத்துகிற ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒத்த தீர்வு. நெக்ஸ்ட் பார்த்தா மீள் நிகழ் நடைபெறும் நிபந்தனைகள். அடுத்து வெக்டர் கான்செப்டை கொடுத்துருக்காங்க. 5 மார்க் மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவை. நெக்ஸ்ட் வேலையாற்றல் தத்துவத்தை குறி விளக்க அதுக்கான ஏதேனும் 3 உதாரணங்கள். பிழைகளின் பெருக்கல். நெக்ஸ்ட் வந்து வெப்ப பரிமாற்ற வினைகள் செயல்படும் வேலைகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிளாக கொடுத்த வட்டப்பாதையில் மிதிவண்டி ஒட்டுப்போய் விழாமல் இருக்க அவர் சாய் கோணத்திற்கான கோவை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி அலைவுகளின் 4 வகையில் விரிவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் முக்கோண தரையில் மூலம் ஒரு பொருளின் உயரத்தை அளவிடுக ஸ்டோக் விதியை இதில் கேட்டிருக்காங்க. அடுத்தது 1 more கொஸ்டின் பேப்பர், தட் மீன்ஸ் வந்து 2022 கொஸ்டின் பேப்பர் தான் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 100 எட்ஸ்லேருந்து வந்து 6 மீட்டர் நம்பர். செகண்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திசையில் நிலைமை, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் ரிப்பீட்டட் கொஸ்டின். தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ -9 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் மற்றும் 5 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இருக்கிற பரிணாம வாய்ப்பாடு, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீரின் உரைநிலைக்கும் அந்த கொதிநிலை இடையில இங்கே பயன்படுத்துறது 26.8%. நெக்ஸ்ட் செவன்த் ஒனுக்கு ஸ்கேலாரில் தகைவு, தட் மீன்ஸ் வந்து
ஸ்ட்ரெஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ வந்து -z டைரக்ஷன், இது ரிப்பீட் கொஸ்டின். 9th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 27/117 கிலோவாட் மணி என்பது 3.6 × 10⁶ ஜூல். நெக்ஸ்ட் 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து 12th ஒன்றுக்கு இரட்டை உருவாக்குதல் வந்து சுழற்சி உருவாக்கம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்தா பியூர் ரொட்டேஷன். நெக்ஸ்ட் 13th ஒன்று வந்து புவி நெறியும் ஆரம் இருமனும் ஈர்ப்பு முடுக்கம் செய்து 1 g/2. நெக்ஸ்ட் 14th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9.86, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா π² வேல்யூ. 15th ஈர்ப்பு முடுக்கம் மதிப்பு அதன் தற்போதைய மதிப்பில் 4 மடங்கு வேகம் மாறாத ஆப்ஷன் டி தான் வந்து இதில் வந்து தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு ஆகும். இதை வந்து தமிழ் மீடியத்தை மாற்றி மார்க் ஆகிருக்கு, இங்கிலீஷ் மீடியம் கரெக்டாக இருக்குது. 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வேல்யூ. நெக்ஸ்ட் 2 மார்க்னா ரெனால்டு என்றால் என்ன, ரொம்ப முக்கியமானது. சுதந்திர இயக்க கூறுகள் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வியனின் இடப்பெயர்ச்சி விதி, ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல், தனிச்சீர்விலை இயக்கம், அடுத்து நியூட்டன் 2வது விதி, கோண உந்தம் மாற ரிப்பீட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மீட்சி மற்றும் மீட்சி ரிப்பீட் கொஸ்டின், இழுத்து கட்டப்பட்ட கம்பியின் ஏற்ப கூறுகள் ரிப்பீட் கொஸ்டின். அதே மாதிரி வந்து துருவ துணை கொள்கை, பாகுநிலை எதின் 3 பயன்பாடுகள். நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது பரிணாம பகுப்பாய்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆற்றல் சமபங்கீட்டு விதி, மாறாத முடுக்கம் பெற்ற பொருளை இயக்கச்சாமல் வருவிக்கும். நெக்ஸ்ட் மெல்லியக்கமில் நீக்கப்பட்ட கனப்பொருளையும் செங்குத்திக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுருள் வெளியின் கிடைத்தல் அறிவுகளை விவரிக்கும். நெக்ஸ்ட் வேலை இயக்காற்றல் தேற்றத்தை கூறி விளக்கம், வேலை இயக்காற்றல் பார்த்தீங்கன்னா தேட்டம் உணர்த்தும் விதி, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாய்தளத்தில் பார்த்தீங்கன்னா உருளுதலை விவரிக்கும் மற்றும் அதன் முடுக்கத்தில் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மூடி ஆர்கன்களாக மேற்று ஏற்படுத்த விளக்கம். ஸோ ஓவராலாக இதில் பார்த்த இந்த 8 கொஸ்டின் பேர் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 8 பப்ளிக் கொஸ்டின் பேர் 2019 2024 வரைக்கும் இருக்க எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் 11th ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் கட்டாயம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் அப்லோட் பண்ணுற கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க, கட்டாயம் இருந்ததுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அதுலேருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் நிறைய கேட்டிருக்கேன். இதில் இருக்க கொஸ்டின் வந்து 2 மார்க் தனியாக, 3 மார்க் தனியாக, 5 மார்க் தனியாக மார்க் பண்ணி படிங்க. ஸோ ஷூராக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 1 மார்க் கேட்டிருங்க. இப்போ அந்த 1 மார்க் கொஸ்டின் வித் ஆன்சர் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் STC for your valuable support to our channel GR Success STC, and also I wish you all success to score high marks in the public exam. All the best student, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.